இன்னைக்கு அய்யனார் துணை சீரியலில் வானதியோட அண்ணன் வந்து அந்த மெக்கானிக்கு கடையில் வந்து அந்த பையன்கிட்ட பேசிட்டு கண்ணன்ட்ட கேட்டுட்டு இருப்பான். என் தங்கச்சி எங்கடா, உண்மையை சொல்லுங்கள், என் தங்கச்சி காலையிலேருந்து இந்த வீட்டுக்கு வரவே இல்லை அப்படி சொல்லும்போது அவன் சொல்லுவான், அவங்க தங்கச்சியை காணணும்னா அவங்க காலேஜ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேளுங்க, எதுக்கு இங்கே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் ஃபுல் டைம் இங்கே தானடா இருப்பா, அப்போ அவளை தான் இங்கே தான் வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். அந்த டைமில் அதுக்கப்புறம் கேட்பான் அவன் இது, சரி அவளை காணும்னா உன்னோட மெக்கானிக் ஓனர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பான். யாரை கேட்குறீங்க அப்படின்னா பாண்டியன் அண்ணியா, ஆமாம் அவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எங்கேன்னு கேட்பான். அப்போ அவன் வந்து சொல்லுவான், அதுக்கு அண்ணன் வந்து பெங்களூர் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ பெங்களூருக்கு போகும்போது இவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்பான். நீ முழிக்கிற மொழியே சரியில்லை, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அண்ணன் வந்து பெங்களூருக்கு ஸ்பேர் பார்ட்ஸுக்காக வாங்குறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இவன் அவள் கூட சேர்ந்து ஓடி போயிட்டாளாங்கிற மாதிரி தான் அவன் கேட்டுட்ருப்பான். நீங்கள் அதுக்கு அவன் சொல்லுவான், அண்ணன் மட்டும் தான் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவான். நான் போயிட்டு திரும்ப அவன் மட்டும் கிடைக்கல, இருக்கு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் அண்ணன் போயிடுவான். போன பிறகு இங்கே வந்து அ சேரன் வந்து நிலாட்ட கேட்பான், "என்னப்பா சாப்பிட வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் சொல்லுவான், "நான் பசிக்கல, கொஞ்சம் பொறுத்து சாப்பிட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா மொபைலில் நோண்டிக்கிட்டு இருப்பான். நம்ம யார் பல்லவன் வந்து நோண்டிகிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே அவள் கேட்பா, இவன் சேரன் சொல்லுவான், "என்னடா இப்போ எப்போ பார்த்தாலும் ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "இல்லை, நான் வந்து ஃபோனில் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேனா, நோட்ஸ்லாம் இதெல்லாம் இப்போ இதில தான் வச்சுருப்பாங்க" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு பல்லவன் இவன் பக்கத்தில் சோழன் பக்கத்தில் இருந்துட்டு சொல்லுவான் பல்லவன்கிட்ட, நல்லா உருட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஏன்டா நீ என்ட்ட பொய்யா சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து ஃபோனை கொண்டான்னு சொல்லி பார்க்கறதுக்காக வாங்குவான். அந்த டைமில் வாங்கி பார்த்துட்டு இருக்கும்போது வெளியே ஒரே சவுண்டாக இருக்குது. எப்படி என்னென்னா, அவங்க வானதியோட அம்மா, அப்பா அவங்க என்ன எல்லாரும் ஆட்டோல அங்கேருந்து வந்திருப்பாங்க. வந்துக்கிட்டு வாசல்ல வந்து நடேசன்ட்ட கேட்டுட்ருப்பாரு. அவரு, "எங்கடா என் பொண்ணு? வந்து உங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து நடேசன பார்த்து கேட்பாரு. அப்போ, "உன் பொண்ணு எங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா சொல்லுவாங்க, "இவர்ட்ட போய் எதுக்கு கேட்க? இவரே இவரு வெத்து வேட்டு" அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு நடேசனுக்கு கோவம் வந்துரும். "என்னது நான் வெத்து வேட்டா? நீ வெத்து வேட்டு, உன் புருஷன் வெத்து வேட்டு, உன் பையன் வெத்து வேட்டுன்னு" சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அவளுக்கு வந்து அவங்க அம்மா கோவப்பட்டுட்டு, அவங்க வீட்ல இருந்து இவங்க அவ வீட்டுக்குள்ள தான் ஏதாவது இருப்பா அப்படிங்கிற மாரி பேசுவாங்க. அதுக்குள்ள இவன் சேரன் எல்லாம் சத்தம் கேட்டுட்டு வெளிய வந்து பார்ப்பாங்க. அப்ப இவங்க வந்து கேட்பாங்க, "எங்க என் பொண்ணு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உங்க பொண்ணு எங்கம்மா இங்க?" அப்படின்னோனே, அந்த டைம்ல "உன் தம்பி எங்கேன்னு சொல்லு. உன் தம்பி தான் இப்ப என் பொண்ண கூட்டிட்டு போயிட்டா" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு சோழன் வந்து கோவத்துல வந்து சொல்லுவான், "என் தம்பி எதுக்கு உங்க பொண்ண கூட்டிட்டு போறான்? அவன் வந்து பெங்களூருக்கு அவன் வந்து தனியா தான் போயிருக்கான். அப்பலாம் வந்து கூட்டிட்டுலாம் போயிருக்க மாட்டான்" அப்படிங்கிற மாரி அவன் பேசுவான். அதுக்கு சேரனும் வந்து சொல்லுவான், "இல்லம்மா, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அவன் வந்து தனியா தான் பெங்களூருக்கு வரைக்கும் போயிருக்கான்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவா, "நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் என் பொண்ண வந்து அ ஏமாத்தி அவள வந்து அவங்க கூட அதாவது பாண்டி கூட அனுப்பி வச்சிருப்பீங்க" அப்படிங்கிற மாரி பேசுவா. அதுக்கப்புறம் சொல்லுவா, "என் பொண்ணு முதல்ல ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தா. எப்போ அவன் தம்பிய வந்து பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சாளோ, அன்னையிலேருந்து எங்க சொல் பேச்சே கேட்கறதில்ல" அப்படின்னோனே நடேசன் சொல்லுவாரு, "ஆமாமா, உன் பொண்ணு ரொம்ப சொன்ன பேச்சு கேட்டுருவா" அப்படின்னோனே, அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவா, "என் பொண்ணு சொன்ன பேச்ச கேட்க மாட்டா தான். ஆனாலும் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டா. இப்ப என்னன்னா அவளுக்கு ஃபோன் பண்ணா கூட ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அங்க பார்த்தா பாண்டி அந்த டைம்ல வண்டி வேகமா ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். அப்ப சேரன் வந்து சொல்லுவான் திரும்ப அவங்க அம்மாகிட்ட, "இவன் தம்பி வந்து அப்படி கூட்டிட்டுலாம் போயிருக்க மாட்டாம்மா. அ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க" அப்படின்னு சொல்லும்போதுமே, இங்க எல்லாரும் உட்காந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லுவா, "நீங்க போய் முதல்ல உங்க அவங்க யாரு பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "சரி, நான் வெயிட் பண்ணுங்க, நான் போய் பாட்டிக்கு ஃபோன் பண்றேன்" அப்படின்னு அவன் உள்ள போய் ஃபோன் பண்ண போவான். ஆனா அந்த டைம்ல இவங்க எல்லாரும் மாறி மாறி சண்டை போட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. இவன் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசுவான். பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்பீக்கர்ல போட்டு தான் பேசுவான். "என்னண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன்ட்ட கேட்பான். அப்ப சேரன் வந்து சேரன் சொல்லுவான் அவன் பாட்டிக்கிட்ட, "டேய் அவங்க வானதி எங்கடா? வானதிய காணுமா? அவங்க அம்மா வந்து எல்லாரும் அவங்க வீட்ல உள்ளவங்க அத்தன பேரும் இங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. உனக்கு வானதி எங்க போயிருக்கான்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி பாண்டிகிட்ட வந்து சேரன் கேட்பான். அதுக்கு பாண்டி வந்து அப்படியே ஒரு மாரி அப்செட் ஆயிட்டு சொல்லுவான், அண்ணே, என் கூட தான் அவ இருக்கிறா" அப்படின்னு சொன்னோனே சேரனுக்கு வந்து ஷாக் ஆயிரும். அப்ப அவன் சொல்லுவான், "என்னடா இது! அவங்க வீட்ல ஒரு பொண்ண காணோம்னு சொல்லிட்டு தேடி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீ எதுக்குடா அவள கூட்டிட்டு போன?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுவான். ஒரு பொம்பள பிள்ளைய காணோம்னா அவங்களுக்கு பதட்டம் இருக்காதா? இப்ப அவங்க வந்து அவ்வளோ பேரும் இங்க கத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது, பாண்டி அப்படியே கோவத்துல வானதிய பார்ப்பான். அதுக்கப்புறம் சொல்லுவான் வானதி அண்ணன்கிட்ட சேரன்கிட்ட சொல்லுவான், "ஆனா கொஞ்ச நேரம் நீ வந்து அவங்ககிட்ட சொல்லு. நான் எப்படியாவது சீக்கிரத்துக்குள்ள வந்துடுறேன். அவங்ககிட்ட என் கூட தான் இருக்கா, பத்திரமா இருக்கான்னு எப்படியாவது சொல்லி விடுண்ணா. நான் அவங்க வீட்ல எப்படியாவது கொண்டு விட்டுறேன்னு" சொல்லும்போது, அதுக்கு சேரன் சொல்லுவான், "இதெல்லாம் நம்ம பண்ணது தப்புடா நீ. நீ வந்து எப்படியாவது அந்த பொண்ண அவங்க வீட்ல கொண்டு விட்டுட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் அவங்ககிட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் அவங்க கத்திக்கிட்டே இருக்கும்போது, அவங்க அம்மா சொல்லுவா, சேரன் அங்கேருந்து வருவான். "இந்தா வந்துட்டார்ல துரை, அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
அப்போ நீ பல்லவன் சொல்லுவான் சோழன் சொல்லுவான் அவங்க சேரன்கிட்ட, "சொல்லு நானி, அவன் வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் அவன் பாண்டிய வந்து கூட்டிட்டு போகலன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, சேரன் சொல்லுவான், "இல்ல தம்பி இல்லடா, அவன் தான் கண்டிப்பா கூட்டிட்டு போயிருக்கான். இப்பதான் த பா பாண்டி வந்து என்கிட்ட சொன்னான்." அப்படின்னு சொல்லும்போது, "இந்த தெரிஞ்சு போச்சுல்ல, அவன் தானே கூட்டிட்டு போயிருக்கான்." அப்படி இப்படின்னு அவங்க அம்மா பழையபடி கத்த ஆரம்பிப்பாங்க. அவங்க அப்பாவும் திட்டிட்டு இருப்பாங்க. அண்ணனும் திட்டுவான். அந்த டைம்ல சேரன் சொல்லுவான், "அம்மா நீங்க தப்பா நெனச்சுக்காதீங்க. அ அவ வந்து அவன் கூட்டிட்டு போ மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கான். பாண்டி அதாவது பாண்டி வந்து கூட்டிட்டு போகலன்னு சொல்லியிருப்பான் போல. உங்க பொண்ணு கண்டிப்பா வரணும்னு சொன்னதுனால தான் அவன் கூட்டிட்டு போயிருக்கான். அவன் வந்து நீங்க வீட்டுக்கு போங்க. கண்டிப்பா அவன் வந்து பத்திரமா உங்கள வீட்ல கொண்டு சேர்த்துருவான். எந்த தப்பும் நடக்காது. நீங்க பார்த்துக்கோங்க." அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அசூரன்ஸ் குடுப்பான். உடனே அவங்க அவங்க அம்மா சொல்லுவாங்க, "இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அவன் மட்டும் வரல. அதுக்கப்புறம் இருக்கு. நடக்கிறதே வேற." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பி போயிருவாங்க. இவன் அப்படியே சோகமா உட்காந்துருப்பான். அந்த டைம்ல கார்ல அங்கேருந்து வந்துட்டுருக்கிற பாண்டி வந்து வானதி மேல செம கடுப்புல உட்காந்து பேசிட்டு இருப்பான். இப்போ "எல்லாம் உன்னால தான். நீ உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசு. நான் வந்து வந்து விட்டுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நான்லாம் பேச மாட்டேன் அவங்ககிட்ட" அப்படின்னு சொல்லி சொல்லுவான் வானதி. அப்போ வண்டி இவன் வேகமா ஓட்டிட்டு போம்போது, "எதுக்காக இவ்வளோ வேகமா ஓட்டுற? பார்த்து ஓட்டுனோனே, உனக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஆயிப்போச்சு. எனக்கு இந்த டைம்ல ஏதாவது இவ்வளோ ஸ்பீடா போனாலே நான் போய் கரெக்ட் டைம்க்கு சேர்ந்துருவேனான்னு தெரியல 11 மணிக்குள்ள. அப்படின்னு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னன்னா ரொம்ப கூலா பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப பார்த்தியா, நான் வந்து உங்க வீட்லயும் பிரச்சனை, எனக்கு எங்க வீட்லயும் பிரச்சனை" அப்படின்னு சொல்லும்போது, வானதி சொல்லுவா, "உனக்கு இப்பவும் உங்க வீட்ல பிரச்சனை ஆயிரும்னு தான் உனக்கு கவலை. என்ன உங்க வீட்ல?" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "ஆமா, இப்போ எங்க வீட்ல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து இப்போ லேட்டா வந்தா நாங்க கவலைப்பட மாட்டோமா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "ஓ! உங்க வீட்ட பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கியா நீ இப்போ?" அப்படின்னு சொல்லி வானதி வந்து சொல்லுவா. "ஆமா, இப்போ சோழன் பொண்டாட்டி வந்து ஒய்ஃப் வந்து எங்க இப்போ லேட்டா வந்துட்டாங்கன்னா, இப்போ சோழனுக்கோ, என் வீட்ல உள்ளவங்களுக்கோ கவலைப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி தான்." அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! உங்க அண்ணிய பத்தி இப்ப நெனச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியாங்கிற" மாரி பேசுவா. அதுக்கு உடனே அவன் சொல்லுவான், "நீ எதுக்கு இப்போ அவங்கள பத்தி பேசினாலே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க?" அப்படிம்பான். "நான் எங்கிட்ட வேற எப்ப டென்ஷன் ஆனேன்?" அப்படின்னு மாரி கேட்பா வானதி. அதுக்கு அவன் சொல்லுவான், "காலையிலயும் இப்படிதான் அவங்க கிட்ட பேசும்போது எடக்கு மடக்கா பேசிக்கிட்டு இருந்தேன்." அப்படின்னோனே, "நான் ஒண்ணும் அப்படி பேசலையே." "இல்லையே, நீ பேசும்போது எனக்கு நல்லா தெரிஞ்சது." அப்படின்னு சொல்லும்போது, "நீ உங்க அண்ணிய பத்தி ரொம்ப தான் பெருமையா பேசிட்டு இருக்க. வீட்ட பத்தி பேசிட்டு இருக்கேன்னு" சொல்லி திரும்ப திரும்ப அவ பேசிட்டு இருப்பா. அப்ப அவன் சொல்லுவான், எனக்கு ரொம்ப கோவப்பட்டு சொல்லுவான், "நீ பேசுறது எனக்கு சரியாவே படல எதுவுமே." அப்படின்னு சொல்லி அ பாண்டி வந்து அவகிட்ட ஏசிக்கிட்டு இருப்பான். வானதி சொல்லுவா, "நீங்க வந்து உங்க அண்ணிய வந்து ரொம்பவும் தான் வந்து உங்க நீனும் சரி, உங்க வீட்ல உள்ளவங்களும் சரி, நல்லா தலையில வச்சு தூக்கி ஆட தான் செய்றீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவா. அப்போ வானதி அவன் அப்படியே மொறச்சு பார்த்துட்டு திரும்ப சொல்லுவான், "நீ உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல நான் வந்து பத்திரமா தான் வந்துகிட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாரி பேசு." அப்படின்னு சொல்லுவான். பாண்டி வந்து வானதிய பார்த்து. அதுக்கு வானதி சொல்லுவா, "நீ இப்ப ஏன் பேச்ச மாத்துற?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், "சரி நான் பேச்ச மாத்தல. நீ ஏன் காலையில இன்னைக்கு காலையில ரொம்ப கேவலமா அப்படி நடந்துக்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவன் அவன் கேட்கும்போது இவ சொல்லுவா, "நான் என்ன கேவலமா நடந்துக்கிட்டேன்னு?" அப்படின்னு சொல்லி கேட்பா வானதி. அப்போ வந்து பாண்டி சொல்லுவான், "உனக்கே தெரியும் நீ என்ன மாதிரி நடந்துக்கிட்டேன்னு. நீ ஃபர்ஸ்ட்டு முதல்ல உங்க வீட்ல பேசு." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு அவ சொல்லுவா, "எங்க வீட்லலாம் இனிமே பேச முடியாது. அதான் உங்க வீட்ல நான் உன் கூட வந்துட்டேன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அதனால இனிமே வந்து அவங்க வந்து அவங்க போமாட்டேன். நான் உங்க வீட்டுக்கு தான் வருவேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு அவன் வந்து சொல்லுவான், வண்டி வேகமா ஓட்டிட்டே போவான். "நீ வந்து எனக்கு நல்லா தெரியுது. நீ வந்து வேகமா போய் எப்படி தான் இருந்தாலும் உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாது. எங்க வீட்டுக்கு தான் போகணுங்கிறதுக்காக நீ வந்து வேகமா வண்டி ஓட்டுற." அப்படின்னு சொல்லும்போது, அவன் சொல்லுவான், "உன்னை வந்து எப்படி என்ன வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போ முடியும்? நீ வந்து உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்லையா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், "அ அ அதாவது அப்படி கூட்டிட்டு போனோம்னா, உங்க வீட்லயும் பிரச்சனை, எங்க வீட்லயும் பிரச்சனை வரும். உனக்கு அது புரியுதா இல்லையா? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு அவ சொல்லுவா, "நான் அவ்வளோ மூளையோட யோசிச்சிருந்தா, நான் ஏன் உன்ன போய் லவ் பண்றேன்?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்ப அவன் சொல்லுவான், "நீ அப்ப என்னை லவ் பண்ணாமயே இருந்திருக்கலாம். நானாவது கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் பாண்டி. அதுக்கு சொன்ன உடனே வானதி சொல்லுவா, "நான் எங்க உன் நிம்மதிய கெடுத்தேன்?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. பாட்டி சொல்லுவா, "நம்ம 2 பேரும் எவ்வளோ நாளும் சண்டை போட்டுக்கலாம். ஆனா, நம்மளால வந்து நம்ம 2 குடும்பமும் வந்து கஷ்டப்படக்கூடாது. உனக்கு அது புரியுதா?" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது, அதுக்கு வந்து வானதி சொல்லுவா, "அதானே பார்த்தேன். இப்ப வந்து எங்க அம்மா உனக்கு வந்து அங்க வீட்ல வந்து கத்துனதுனால உங்க ஃபேமிலி வந்து அசிங்கப்பட்டுட்டாங்க. அதுதானே உனக்கு பிரச்சனை." அப்படின்னு சொல்லும்போது, இவன் அப்படியே அப்செட் ஆயி நிப்பான். "என்ன பதில் சொல்லாம இருக்க?" அப்படின்னு சொல்லி வானதி கேட்கும்போது, அவன் அப்படியே பார்த்துட்டு சொல்லுவான், "நான் தனியா வந்திருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பேன். இப்படி என் கூட வந்து ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு வானதி சொல்லுவா, "நீ ஏன் சொல்ல மாட்ட? நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உன்கூட வந்து ஒரு ரொமான்ஸா பேசிட்டு வரணும்னு பார்த்தா, இங்க ஒரு ரொமான்ஸும் வரல, ஒண்ணும் வரல. ஒரு பூமர் மாரி பேசிக்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லி வானதி சொல்லுவா. அதுக்கு அவன் சொல்லுவான், "அப்ப ஏன் என்னைய லவ் பண்ண? அது பூமரே இல்லாத யாரையாவது பார்த்து நீ லவ் பண்ணியிருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லுவான்.
அதுக்கு வானதி சொல்லுவா, "எனக்கு லவ் பண்றதுக்கு முன்னுக்கூட்டி எனக்கு தெரியலையே" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு பாண்டி சொல்லுவான், "இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல போ" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படியே 2 பேரும் ரொம்ப பயங்கரமா ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடு வந்துரும். வீடு வரும்போது அவ சொல்லுவா, நம்ம வானதி வந்து சொல்லும்போது, "இது எங்க தெரு மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "நீ இங்க தான் இப்ப போகணும்" அப்படின்னு சொல்லி "நான் அங்க தான் வந்திருக்கேன். உன்ன இங்க தான் இறக்கி விட வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவா, "நான் இங்கலாம் போமாட்டேன் எங்க வீட்டுக்கு. அங்க போனா என்ன கண்டிப்பா அடிப்பாங்க" அப்படின்னு சொல்லி நான் போமாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லுவா. நான் உங்க வீட்டுக்கு தான் வருவேன்னு. "நீ விளையாடாத வானதி. கண்டிப்பா நீ வந்து அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நீ வான்னோனே, அப்ப நீயாவது வா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிவிடு அப்படிங்கிற மாரி அவ கூப்பிடுவா பாண்டிய. அவனும் உடனே வான்னு சொல்லிட்டு அவ பேக் எடுத்துட்டு கொண்டு போய் விடுறதுக்கு போவான். அப்ப வாசல்ல அவங்க அம்மாவும், அப்பாவும் உட்காந்துட்டு இவள பார்த்த உடனே பேக்க பிடுங்கிட்டு உள்ள வாடின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போற மாதிரி இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல் வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.